ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? அதில் போர் அடிச்சிட்டா? குட் ஃப்ரைடேன்னு சொன்னாலே ஒரு துக்கமான நாளாக நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னா அது துக்க நாளாக பார்ப்பாங்க. ஒரு மூஞ்சில் ஒரு கலர் இருக்காது, தாடி வந்துடும். ஒரு 40 நாள் லென்த் டேஸில் பயங்கரமாக இருக்கும். அது கிறிஸ்தவங்களை அதே தான் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாக இருக்குன்னு சொல்கிறது போல் அறியாமையில் சில காரியங்கள். இன்றைக்கி கடவுள் மரித்த நாளுன்னு அப்படி நம்ம சொல்லி விட தேவன் நம்மளுக்காண்டி செய்த நன்மைகளை நினைக்க தான் இந்த 40 நாள் 40 days நம்ம கடவுள் என்ன செய்தார், எதுக்கு செய்தார், இதை குறித்த தியானம் தான் நம்ம இருக்கோம்னு சொல்லி நம்ம துக்க நாள்கள் கொண்டாடுறதுக்கு இல்லை. நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிற தேவன். நம்ம மரித்த தேவனை கும்பிடுறோமா? அப்போ சந்தோஷமாக இருக்கிறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் 6வது வசனத்தை, ஆண்டவரோட 6வது வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:30. முடிந்தது. இதை குறித்து ஒரு 3 டாப்பிக்கில் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தை குறித்து 1 வருஷத்துக்கு முன்னாலே போன வருஷமே இதை குறித்து பேச வேண்டியது. ஆனால் ஒரு தடை வந்ததுலாம் பேச முடியல. இந்த எதை குறித்து நான் என்ன பேசணும், ஆண்டவர்கிட்ட பாதத்தில் நான் பல மணி நேரம் உட்காந்து நான் கேட்குற நேரத்தில் ஆண்டவர் 3 காரியத்தை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆவியில் உணர்த்தப்பட்டு அந்த காரியத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதை நான் இப்போ உங்கள் முன்னால் சொன்ன தேவன் இது மூலமாக அநேக உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பதியும்படி தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா அதை முதல்ல புரியணும். ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்தார். யார் கையில் கொடுத்தார்? மனுஷன். யார் அந்த மனுஷன்? ஆதாம். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், அல்லது நீங்கள் டைவர்ட் ஆயிடுவீங்க, எங்கேயா போயிடும் நம்ம எண்ணங்கள். அப்போ ஆண்டவர் மனுஷன் கையில், ஆதாம் கையில் கொடுத்து உலகத்தை எல்லாத்தையும் படைத்து வானம் பூமி கடல் எல்லாத்தையும் கெடுத்து ஒரு மனுஷன் கையில் கூடாது. இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட நம்மளால் வாங்க முடியாது, அவ்வளோ ரேட்டு இன்றைக்கி விற்கிறோம். சாத்தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பிடுங்கிறதுக்கு அவன் வஞ்சித்து ஆதாமை பாவம் செய்த வைத்து உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவன் கையில் எடுத்துக்கொண்டான். யார் கையில்? சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் யார், எங்கேருந்து வந்தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவன் பரலோகத்தில் தேவதூதனாக இருந்த ஒருத்தன். அவன் ஆளுகச்சு, அவன் ஆராதனைக்கு தலைவன். அவன் ஆண்டவர் அந்த இடத்துல தள்ளிவிட்டு, அதெல்லாம் டீப்பாக சொல்ல போனால் ரொம்ப நேரம் ஆயிரும், கீழே தள்ளிவிட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் எல்லா அதிகாரத்தை உரிந்தெடுத்து ஆண்டவர் வெறுமையாக விட்டு போனார். அவனை பூமியில் தள்ளப்பட்டு, வானமண்டலத்தில் பூமியில் பாதாளத்தில் அவனுடைய தூதரெல்லாம் தள்ளப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்த அவனுக்கு அதிகாரம் கிடைத்தது எப்போ தெரியுமா? எப்போ? ஆதாம் செய்த பாவத்தினால், ஆதாமை தூண்டி பாவம் வச்சதுனால எல்லா ஆசீர்வாதம் அவன் யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசிட்ட கொடுத்துட்டான் ஆதாம். இப்போ ஆண்டவரோட சித்தம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் பிடுங்கி மனிதனுக்கு கையில் கொடுக்கறதுக்காண்டி தான் ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு? இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் 2000 வருஷத்துக்கு முன்னால். ஏன்? பாவம் பூமியில் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லாரும் பாவத்தில் விழுந்தாச்சு, ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. கூட்டமாக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகிறத தேவன் பார்த்தா அது தேவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் நம்மளை படைத்தது எப்படி தெரியுமா? தன்னுடைய சாயலாய் படைத்தார்னு வசனம் என்ன சொல்லுது? சாயல். நம்ம தான் தேவனுடைய சாயல். இப்படிப்பட்ட சாயல் அவன் சாத்தானுக்கு நம்ம எதிரி கிடையாது. சாத்தானுக்கு ஆண்டவர் தான் எதிரி. நம்ம சாயலை படைத்ததுனால அவனுக்கு நரகத்தை, ஆண்டவர் நரகத்தை உண்டாக்குனதுக்கு யார்? நம்மளுக்கா? யாருக்கு? சாத்தானுக்கும் அவனுடைய தூதன்களுக்கும் உண்டாக்குனது. இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த மனிதனை உண்டாக்கி ஒரு மறுபடியும் நம்ம இருந்த இடத்துல இவங்கள கொண்டு போய் வைக்க போகிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு, அதுக்காண்டி யாருமே பரலோகத்துக்கு போக விடாதுன்னு சொல்லி பாவத்தை கொண்டு வச்சு வேசித்தனம், விபச்சாரம், பலவிதமான பாவத்தை பூமியில் பரவ வச்சு நீ ஒருத்தர் என்ன செய்ய விட மாட்டான், பரலோகத்துக்கு போக விட மாட்டான். ஆனால் இதிலிருந்து மீட்கும்படி 2000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளுக்காண்டி சிலுவையில் ரத்தம் சிந்தி அதில் ஒரு முடிவு கொடுத்தா. அதான் முடிவு. யோவான் 14:4 பாருங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். தேவனுடைய கிரியை செய்ய முடித்தானே. கலாத்தியர் 1:4 பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று
விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்துன்னா என்ன தெரியுமா? பிரபஞ்சம் என்னது? இந்த உலகம். இதிலிருந்து விடுவிக்கும்படி அவர் யாரோட சித்தம் இருக்கு? பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செஞ்சார்? இது வந்துச்சு தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை குறிப்பாக ஒரு குறைய சின்னதில் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இடத்துல பாவ சாபம். இப்போ மனிதன் பாவத்தினால பாவம் சாபம். இப்போ யோவான் சொல்கிறார் பாருங்க, மறுநாளில் யோவான் 1:29 மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை ஒரு ஆள் 2 ஆள் பாவம் கிடையாது. முஸ்லீம்காரன், இந்துக்காரன், இவன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. உலகம் எல்லாம் ஒரு நேரத்தில் ஒரு இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் மாத்திரம்தான் தேவனை என் தேவன்னு சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த பவுண்டரி எங்கே தான் உடைக்கிறாரு? சிலுவையில் உடைச்சி ரட்சிப்பை பொது வச்சிட்டார். ரட்சிப்பை இன்னைக்கு யாருனாலும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 பேதுரு 2:24 நீங்கள் எடுத்து பாருங்க. நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாக. இப்போ பாவத்தை அவர் நம்ம நீதிக்கு பிழைக்கணும். எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு. பாவத்தில் செத்துருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நான்லாம் பாவத்தில் இருந்தேன். பாவத்தில் என்னன்னே தெரியாமல் மோசமான வாழ்க்கை இருந்தேன். இன்னைக்கு இயேசு என்னை தொட்டு எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அவர் ரத்தத்தினால கழுவி என்னை நீதிக்கு பிழைக்கும்படி இன்னைக்கு நான் நிற்கிறது நீதியில் நிற்பேன். நான் தைரியமாக சொல்லுவேன், தேவோட சமூகத்தில் நீதிக்கு நிற்கிறேன், நீதிக்காண்டி வாழுகிறேன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையினால் இன்னைக்கு நீதியோடு நிற்கிறதுக்கு ஆண்டவர் அந்த சிலுவையில் ஜெயம் கொடுத்ததுனால இன்னைக்கு நான் ஜெயநூல் நம்ம எல்லாரும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுதோம். ரோமர் 5:10 பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களை ஒரு ஆள் படிங்க, ஒரு மைக்கில் ஒரு மைக் கொடுங்க ஒரு ஆள். ரோமர் 5:10. நம்ம தேவனுக்கு எப்படி இருந்தோமா? சத்ருவா இருந்தோமா? தேவனுக்கு சத்ரு எப்போ தெரியுமா ஆகும்? பாவத்தினால தான் ஆகும். ஆண்டவர் பாவத்தை இப்போ நிறைய பேர் நம்ம பேசணும். பாவம் இது ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் எதிரி, எதிரியாக மாற்றிடும். நம்ம என்னத்தை சொன்னாலும் ஆண்டவரை எதிரியாக இருந்த பேர் நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? கடவுள் எதிரியாகிட்டார் நம்மளுக்கு. நம்ம முழங்கால் போட்டு கண்ணீரோடு அழுது உபவாசம் போட்டு சர்ச்சுக்கு வந்து எல்லாம் பண்ணி எதிரியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம சர்ச்சுக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல நம்ம தேவனுக்கு சத்ருக்காக இருக்கிற அவருடைய குமாரன் மரணத்தினால தான் நம்ம எதிரியாக இருந்த நம்மளை எப்படி பண்ணார்? ஒப்புரவாக்கிட்டார். யாரோட? பிதாவோட ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குன அந்த ஜெயம் நம்மளுக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? சிலுவையில் இருந்து. ரோமர் 5:10. தீத்து 2:14 வசிங்க. தீத்து 2:14. ஓகே. நம்மளை எதுக்காண்டி அவர் தேர்ந்தெடுத்திருக்கார்? சொந்த ஜனமா நற்கிரியரை செய்யும்படி. இன்னைக்கு நம்ம நற்கிரியை செய்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இயேசுவை தெரியும். ஆனால் இயேசுவை போல் நற்கிரியை செய்கிற இருதயம் எத்தனை பேருக்கு இருக்குது? நம்ம தானே யாரையும் நான் குறை சொல்லலை. நான் நம்மளை பாருங்கள், நம்ம நற்கிரிகள் செய்யும்படி, பக்தி உள்ளவர்களாக இருக்கும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி, நமக்காய் அவர் ரத்தத்தை சிந்தினதே நம்ம நற்கிரியை செய்யணும். நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும். நம்ம மேல் தொட்டு அழகாக நான் சொல்லலை, உள்ளான இருதயத்தில் நம்ம ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். கடைசியில் கலாத்தியர் 3:13 வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாண காரியங்களை நம்மளாம் இப்போ நம்மளோட பாவத்தெல்லாம் நம்ம நியாயப்பிரமாணம் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்றைக்கோ செத்துருவோம். சாபம் வந்து என்றைக்கோ மறிச்சிருக்கணும். ஆண்டவர் நம்ம நியாயப்பிரமாணத்தில் எல்லா சாபத்தையும் அவர் எங்கே எடுத்துட்டாரு? சிலுவையில் எடுத்து நம்மளுக்காண்டி சாபமாகி நம்மளை நீங்களாக்கி ஒரு தண்டனை, நம்மளுக்கு வர தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்மளை எப்படி பண்ணுற? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சால்வேஷன், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இது 2வது.
முதல்ல என்னது? தேவனுடைய சித்தம். ரெண்டாவது என்னது? பாவ சாபம். மூணாவது கடைசியாக, இது ரொம்ப முக்கியம், இதை தியானமாக ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவர் தெளிவாக பேசின வார்த்தை. இந்த வார்த்தையை மறந்துடுறாங்க. நான் இதை இந்த வார்த்தையை சொல்லும்ல ஆண்டவர், நான் இதுக்கு முன்னால் நான் கேட்டே கிடையாது. ஆண்டவர் இதை நீ சொல்லு மக்களுக்கு தெளிவாக இதை குறித்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் சொல்லினார். என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்ல, பாரம்பரியத்துக்கும் கிராஸுக்கும் என்ன சம்பந்தம்? சிலுவையில் இருக்கிற பாரம்பரியத்துக்கும் என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. 1 பேதுரு, மைக்கு ஒரு ஆள் கொடுத்தா நல்லா இருக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19 வசனம். இன்னொரு படிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தை கேட்டீங்க, 2 இடம் நான் வாசிக்க சொன்னேன். ஏன் வாசிக்க சொன்னா அது மறுபடியும் புரியும் சொல்லி. உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியம் நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தல். பாரம்பரியனால வேஸ்ட்டு. பாரம்பரியனது வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை. வீணான நடத்துகளால் அழிவுள்ள வஸ்திரம் என்ன? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணுலையும் வெள்ளிலையும் ரத்த சிந்துறதையும் பலி செலுத்துறதையும் இதை குறித்து அவங்க இருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணுனாலும் வெள்ளினாலும் நீங்கள் மீட்கப்படலை, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போ பாருங்க, மீட்கப்பட்டது எதனால? பொண்ணுனாலையுமா, வெள்ளினாலையுமா, காணிக்கலாமா, தசமாகலாமா? எதில் மீட்கப்பட்டோம்? நம்ம என்ன போட்டிருக்கு வசனம்? குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். வசனத்தை ஆழமாக பதிங்க. ஏன்னா கடைசி நாட்களில் கள்ள உபதேசம் பரவி கொண்டு இருக்குது. கள்ள உபதேசம் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-9 வரை ஒரு மெயினான காரியத்தை, இன்சிடென்ட்ஸை பார்த்துட்டு அதை குறித்து பார்த்தோம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர் பரிசேயர் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இப்போ பாருங்க, கை கழுவாமல் சாப்பிட்றது பெரிய பாவம். எப்படி கை கழுவாமல்? இயேசுட்ட சொல்கிறானு, உங்கள் பாரம்பரியத்தின்படி உங்கள் சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிடுதானே, இது பெரிய தப்புல அப்படிங்கிறான். அப்போ இயேசு அதுக்கு ரிப்ளை என்ன பண்ணுறாரு பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனைகள் ஏன் மீறி நடக்கிறீங்க? அப்போ பாரம்பரியத்தினால என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய கற்பனையை கிராஸ் பண்ணிடுவானோ. என்ன கிராஸ் பண்ணுறானோ பாருங்க. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. வசனத்தை பாருங்க. தகப்பனையாவது தாயாவது அவன் என்ன பண்ணணுமா? கனம் பண்ணாதவனை என்ன செய்யணுமா? கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்காருன்னு வசனம் சொல்லுது பழைய ஏற்பாடுல. நீங்கள் என்ன பண்றீங்க அப்படிங்கிறார் இயேசு. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்க கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ண போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று என்ன போதிக்கிறான் பாருங்க. காணிக்க கொடுத்துட்டோன்னா தாய் தகப்பனை தெருல விட்டுரு, அதான் அர்த்தம். பாரம்பரியத்தை பார்த்தீங்களா எங்கே கொண்டு போகுது? நீ இயேசு சொல்கிறாரு, உன் தாய் தகப்பனுங்கன்னா கொல்லப்படணும்னு வசனம் சொல்லுதுப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, காணிக்கே கொடுத்துட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் எங்கேயும் விட்டுருங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியம் பாருங்கள். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றவர், 6ஆம் வசனத்தில், உங்கள் பாரம்பரியங்களால தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குற. பாரம்பரியம் தேவனுடைய கற்பனைகள், புதிய ஏற்பாடு கற்பனை எல்லாத்தையும் வேஸ்டாக்கி விட்டுரும். அதான் ஆண்டவர் தீவிரமாக பேசுகிறார். அதுக்கு பிறகு 9ஆம் வசனத்தோட, மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்கமாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறல் என்று ஏசாய் தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறேன். மனுஷனுடைய கற்பனை, மனுஷனுடைய. இப்போ நான் இன்னொரு இடத்துல இதை குறித்து நான் பேசுகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10-14 மைக்கில் பேசுங்க ப்ளீஸ். ஒரு 10-14. மத்தேயு 12 10-14.
அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவன் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒருத்தர் சூம்பின கையினுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றச்சாட்டும்படிக்கு ஓய்வு நாள் இப்போ ஓய்வு நாளில் ஒரு சூம்பின கைகார ஒருத்தர் இருக்கிறான். இயேசு அவனை சுஸ்தமாக்கணும்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன சொல்றான்னா, ஒரு இறக்கத்தை பாருங்க. ஒருத்தனுக்கு நல்லது நடக்கு, ஒரு கையில் இல்லாத சூம்பின கைக்கு அற்புதம் நடந்தா நம்ம சந்தோஷப்படுவோமா? அல்லது இன்னைக்கு ஓய்வு நாளில் அது எப்படி உனக்கு நடக்கும் இப்படி நம்ம நினைப்போமா? எப்படி நினைப்போம் நம்ம? ஒருத்தர் மனுஷனுக்கு நல்ல இடம் தான் நம்ம என்ன நினைக்கணும்? இயேசு என்ன பண்ண? அப்போ இயேசு சொல்றாரு, உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படி குழியில் விழுந்தா நீங்கள் உன் வீட்டில் விழுந்தா நீ எடுப்பாக இருப்பியா? அதை நீ எடுத்துருவ. அப்போ பாரம்பரியம் தெரியாது. ஆனால் இங்கே வித்தியாசமாக இவங்க குழப்பவானுவ இது. அப்போ அதுக்கு பிறகு அதே வசனத்தில் 14 சொல்லுது, அப்பொழுது பின்பு அவர் மனுஷரை நோக்கி உன் கையை, அதை சொல்லிட்டார் 14 வசனத்தில். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய், இப்போ பாருங்க, கொலை செய்யும்படி. யாரை கொலை செய்ய போறாங்களா? எதுக்கு? பாரம்பரியத்துக்கு பேசுனதுக்கு உயிர் கொடுக்குற லெவலுக்கு பேசிப்போம். இப்போ என்ன புரியுது? இயேசு மரித்தது பாவத்துக்கு சாபத்துக்கு எல்லாம் சேர்த்து இன்னொரு இடம் காரணமும் இருக்குது. எதுக்கு? பாரம்பரியத்துக்கு. பாரம்பரியத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? மரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. என்னது? பாரம்பரியம். இப்போ மத்தேயு 23:23 பாருங்க, மாயக்காரரை வேத பாருகிற பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷமாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். பாருங்க, பாரம்பரியத்தை கைப்பற்றவன என்னங்க இருந்து திதமாக வெளியே போகிறான். நீதி இருக்காது, இரக்கம் இருக்காது, விசுவாசம் இருக்காது. நீதிமான நடக்க முடியாது, இரக்கம் அவனுக்கு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ நான் 2 இன்சிடென்ட்ஸை காட்டினேன். இரக்கம் இல்லாத மனுஷன் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு இரக்கமே இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய ஆட்களை பாருங்கள், பாரம்பரியத்தை பின்பற்றுங்களுக்கு இறக்க இருக்காது. நோட்டீஸ் பண்ணுங்கள், நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், இது 50 வருஷமாக நடக்குது, 100 வருஷமாக நடக்குது. இந்த பேசிகிட்டு இருக்க ஆட்களுக்குள்ள அந்த நேச்சரை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இறக்க இருக்காது. இதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. இறக்க இருக்காது, நீதி இருக்காது, விசுவாசத்தை விட்டு விலகிடுவானா. எந்த விசுவாசம்? இயேசு மேலே இருக்கிற விசுவாசம் எடுத்து விட்டு என்ன பண்ணிடுவாங்களா? விலகிடுவாங்க. காரணம் பாரம்பரியம். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ரசிக்கப்படாத புதுசில் 40 நாள் லென்த் நாட்கள் இருக்கும். லென்த் நாட்களில் எனக்கு அப்போ வசனமும் தெரியாது, இயேசுவும் தெரியாது, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து ஒன்றுமே தெரியாது. இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்குன்னா, எனக்கு நண்பர்கள் நிறைய உண்டு. அதில் குடிக்கிற நண்பர்கள் எனக்கு நிறைய உண்டு. ஒரு நண்பன் எனக்கு நல்லா சாராயம் கொடுப்பான். சாராயம்னா டெய்லி பாருக்கு வாங்கி கூப்பிட்டுப்போம். அவன்கிட்ட தான் பைசா இருக்கும் எங்கள் குரூப்பில், வேறு யார்ட்டும் இருக்காது. அவன் ஒரு வருஷம் ஃபுல்லாக சாராயம் கொடுப்பான். எல்லா பாரிலும் நல்லா குடிக்கணும், கொண்டாடணும், பயங்கரமாக இருந்தேன். கரெக்டாக அந்த 40 நாள் வரும்ல, சாரம் குடிக்க போக மாட்டான், பாருக்கு போக மாட்டான். நான் கேட்பேன், என்ன ஆகிட்டு நீங்கள் சாரம் குடிக்க போகலையா? என்ன பேசுகிறேன், லென்த் நாள் அப்படிமா. உனக்கும் லென்த் நாளுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டேன். உனக்கு தெரியாதா அப்படிமா? என்ன தெரியாது? ஏசு 40 நாள் லென்த் நாளில் என்ன கஷ்டப்பட்டுருக்காருப்பா, நம்ம தண்ணி அடிக்க கூடாது. அப்படியா? எனக்கு தெரியாது. அப்படியா? சரி. 40 நாள் தண்ணி அடிக்க மாட்டான், தாடிலாம் வளர்த்துறான். தாடி வளர்த்து பயங்கரமாக, குட் ஃப்ரைடேக்கெலாம் பயங்கரமாக தாடிக்கிட்டு வளர்த்து பார்க்க கொடூரமாக இருக்கும். ஈஸ்டர் அன்னைக்கு கரெக்டாக சர்ச்சுக்கு, நல்லமே பண்ண சர்ச்சுக்கு போயிட்டு எப்போ தான் ஈஸ்டர் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு? குடிக்க. எல்லாம் ஈஸ்டர் வந்து காணிக்கை போட்டு கரெக்டாக ஒரு 2:30-3 மணிக்கு அங்கே முடியறதுக்கு முன்னால் காணிக்கை போட்டுறாரு. காணிக்கை போட்டு அந்த ஓடி வருது. அதுக்கு முன்னால் இங்கெல்லாம் ஆயத்தமாக இருக்கும். சாரையா போட்டல் 4 குவாட்ரு, 4 கம்பா, 4 பியரு, 10 பியர் எல்லாம் அங்கே கிரவுண்டில் ரெடியாக இருக்கும். ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரே குடி கும்பால் நல்ல சட்டை போட்டு சர்ச்சில் போய் காணிக்கை போட்டுட்டு அதே சட்டையில் வந்து குடித்து வெறுத்து அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துனே தெரியாது. அடுத்த நாள் காலையில் சட்டையில் பட்டன் இருக்காது, நடுத்தரில் விழுந்து கிடக்குறன்னு தெரியாது, காலையில் என்ன நடந்தும் தெரியாது. என்னடா ஈஸ்டர் தானே கொண்டாடணும், என்னடா காலையில் இப்படி கேவலமாக. இதான் பாரம்பரியம், இதான் பாரம்பரியமான கிறிஸ்துவம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாரம்பரியம் எவ்வளோ பெரிய கூடுறோம் பாருங்க. ஆண்டவர் தான் சொல்றார், என் ஜனங்கள் அறியாமைனால் என்ன செய்கிறாங்களாம், சங்காரமாக. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நானே இந்த காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கேன். 10 வருஷத்துக்கு 15 முன்னால். ஆண்டவர் பாருங்க, மத்தேயு 12:7 பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதில் கருத்து இன்னதென்று அறிந்திருக்கிறல்லா அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு தேவை பலி கிடையாது. என்ன கிடையாது? பலி கிடையாது, இறக்கம். என்ன சொல்ற? மத்தேயு 12
பலி அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். கடைசியில் வசனம் பாருங்க, கலாத்தியர் 5:2. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு, அந்த வசனத்தை படிங்க, கலாத்தியர் 5:2. என்ன சொல்லுது? ஒரு பிரயோஜனம். இப்போ இதில் போட்டிருக்க விருத்த சேதம். விருத்த சேதம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த முஸ்லீம்காரன் பண்ணுறானோ அதான் விருத்த சேதம். அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கை வச்சு அதை கண்டினியூ பண்ணுறான் தெரியுமா? எல்லாமே விருத்த சேதனம் மாதிரி தான். எல்லாமே இந்த பாவத்தில் தான் வருது. அதை பண்ணால் பவுல் சொல்கிறாரு, இயேசு சிலுவையில் மரிச்சதில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. என்ன சொல்கிறாரு? இயேசு சிலுவையில் மரிச்சது பிரயோஜனமாக எவ்வளோ பரிதவிக்கப்பட்ட நிலைமை பாருங்கள். அது ஒன்று. இன்றைக்கி இந்த பாரம்பரியத்தினால இன்றைக்கி அநேக சபைகள் பின்வாங்கி போகிற காரணம் என்ன தெரியுமா? பாரம்பரியம். நான் ரட்சிக்கப்படக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்ச என் ஒய்ஃபு ஒரு சர்ச்சு கூட்டு போயிட்டேன். அது ஒரு பெந்தகோஸ்து சர்ச். நம்மளுக்கு வசனம் தெரியாதா? சொன்னதெல்லாம் சத்தியம்னு நினைப்பேன். அவன் என்ன சொன்னான்னு கேட்டு, ஆமாம் அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்பேன். அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப தீவிரமாக பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் தூரத்தில் உட்காந்து அப்படியே அமைதியாக கேட்பேன். ஒன்றுமே புரியாது. ஆனால் அவர் ஒன்று சொல்கிற ரொம்ப கடினமாக பேசுவார். பழைய ஏற்பாடை எடுத்து ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஈசாக்கு அப்படி இப்படி பழைய ஏற்பாடு கூட தசமாக அந்த 10ல் ஒரு பங்கு கொடுத்தான், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தைகள்லாம் எங்கே போய் நின்றோம்னா தசம் பகலில் போய் நின்றோம். முன்னாடி பார்த்தேன், தசம் கொடுக்கணும் செத்துருவான், அழிஞ்சிருவான், இப்போ 2 பேர் தசம் கொடுக்கல பிச்சை எடுக்க போயிட்டான், அப்படிலாம் பேச ஆரம்பிச்சார். நான் பார்த்தேன், என்னோட புதுசாக இருக்குது எல்லாமே அப்படின்னு. அதனால் நம்மளுக்கு வசனம் தெரியாதா? வசனத்தை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தேன். தியானிக்க ஆரம்பிச்சு அவரு கூட பேச்செல்லாம் மாறிட்டான்னு தெரிஞ்சுட்டு, இவன் பேசுகிறது சரி கிடையாது, இயேசு இப்படி ஒரு இடத்துல பேசினதே கிடையாது, இது எங்கேருந்து கொண்டு வரான்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து தனக்கு ஆதம். அதான் சொன்னோம்ல, விசுவாசத்தை விட்டும் எல்லாத்தையும் விட்டு பின்வாங்கிடுவாங்க இவங்க. இப்படி பண்ணி அந்த கல் உபதேசத்தை விட்டு நான் போய் கேட்டோன்னே பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டேன். ஆண்டனியாலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி பாருங்கள், டிவியில் நியூஸை கேளுங்க. இந்த நேற்று இப்போ ரீசெண்டாக அங்கே வீடியோவில் நிறைய செய்திகள், கிறிஸ்துவ போதர்கள் அங்கே மாட்டி நிலமோ நடந்ததை பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? பாரம்பரியம். தாவீது டான்ஸ் ஆடலான்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சானு. லைட்டை போட்டு பல்பை போட்டு ஆடினேன். கேட்டால் எதுக்கு ஆடுறீங்க அப்படின்னா, டான்ஸ் தாவீது ஆடினாருங்க. எங்கே ஆடினாருன்னா, நாங்கள் பழைய ஏற்பாடை பார்த்து அது ஆடினாங்க. இன்றைக்கி அப்படி ஆடி தேவையில்லாத பண ஆசையை தூண்டி விட்டு பணத்தில் விழுந்து இன்றைக்கி விபச்சாரம் வேசித்தனம் பாவத்தில் விழுந்து கேவலமாக இருக்குது. தேவனை என் நாமத்தை வீணின விளங்குற மாதிரி கேவலமான காரியங்கள் நடந்து கூட சபையை அப்படியே புறக்கணித்து மக்களை நரகத்துக்கு நேராக கூட்டு போகிற காரணமாக இருக்குது அந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை கொடுத்து ஆண்டவர் தெளிவாக பேசின வார்த்தை, சபைகளை நீ சொல்லு, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட உபதேசம் எல்லா இடத்துலையும் வரும், எந்த நேரத்தில் வரலாம். நீங்கள் ஜாக்கிரதை, வசனத்தில் நீங்கள் தியானம் இல்லை அப்படின்னா, புதிய ஏற்பாடோட வசனம் உங்களுக்கு இல்லை, இயேசுடைய அந்த இயேசு அறிவிட அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு வைங்களேன், இந்த பாரம்பரியத்தை சிக்கி எல்லாத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோம். கடைசியில் என்ன திரும்ப ஒரு வசனம் சொல்லிச்சு, நான் படித்தோம்ல, அவர் சிந்தின ரத்தத்தினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வராது, நீ பவுல் சொன்னதை பாரி இப்படி நடக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்ன 3 காரியங்கள் இன்றைக்கி உங்கள் முன்னால் சொல்லியிருக்கேன். முதல்ல, பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நம்முடைய பாவ சாபத்தை அவருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். 3வது, கடைசியாக பாரம்பரியத்திலேருந்து ஆண்டவர் முடிவு கொண்டு கடைசியில் நம்ம பிள்ளைகள் எங்கே பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எங்கெல்லாம் போய் யூடியூப்பில் நீங்களாம் சில வீடியோ பார்க்குறது, அது தேவனுக்கு விரோதமான காரியங்களை கேட்காதாங்க. அதை கேட்டால் வஞ்சிக்கப்பட்டுருவீங்க. பேசுகிறது இயேசுவை பற்றி சொன்ன மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா வேறு ஏதாவது திணிச்சுட்டு இப்படி போயிடுவாங்க, மைண்டு கரெக்ட் ஆயிரும், தேவனை விட்டு விலகிடுவோம். ஆகலால் தேவனுடைய வார்த்தையெல்லாம் ஆவிலோட வெளிச்சத்தில் படிங்க. கருத்தா தாமே அந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.